Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஜே வெப்சைட் ஐடி நிறைய டிஸ்ட்ரிக்டில் 98% வந்துடுச்சு. நிறைய பேருக்கு ஐடி பாஸ்வேர்டு தந்துட்டாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம முந்தைய வீடியோவில் போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது. அதாவது ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணும்போது இந்த சென்டர் டீட்டெயில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேபி ஒரு 200 கேபின்னு வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம அந்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஸ்கேனரோ இல்லைன்னா இன்டீரியரோ இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி இருக்கிறது இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி அப்லோட் பண்ணணும்னா அதை நம்ம ரீசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் போட்டு அப்புறம் லாகின் பண்ணி கொண்டு போய் உள்ளே பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை எல்லாம் எளிமையாக எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இதை நீங்கள் மொபைல் மூலமாகவே பண்ணலாம். இன்னொரு விஷயம், மொபைல் ப்ளஸ் ஒரு ஆப் இருந்தால் போதும், அது மூலமாகவே பண்ணிக்கலாம். நம்ம அது நான் எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நீங்கள் இந்த டிஎன்இஜே வெப்சைட் வந்துடுங்க. இப்போ நான் இஜே வெப்சைட்க்கு வரேன். இதில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா பயனர் நுழைவுங்கிற ஆப்ஷன் தான் போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டெஸ்க்டாப்ஸ் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. துறை உள்நுழைவு அது கொடுங்க. இது கொடுத்துட்டு உங்களோட மெசேஜ் வந்துருக்கு பார்த்திங்களா, இமெயிலுக்கும் ப்ளஸ் மொபைலுக்கும் மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஐடி ஃபுல்லாக நீங்கள் போட்டு உங்களோட நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை போட்டுக்கோங்க. இப்போ என்னோடது போடுறேன். இது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நீங்கள் ஸ்மாலில் கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட ஐடி லாகின் ஆகிடுச்சு. என்னோட ஐடியில் பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து 452 ரூபா இருக்குது. இந்த மாதிரி வாலெட்டில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் அப்டேட் கொடுக்குறோம் பாருங்கள். யூசர் ப்ரொஃபைல் அப்டேட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிட்டேன். இதில் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண தெரியல, எப்படி போட்டாலும் நம்மளுக்கு கேபி அதிகமாகுது, அப்படின்னா குவாலிட்டி உடையுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லோரும் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு மாதிரி சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கி நான் சொல்லி தந்துட்டுருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் டீட்டெயில்ஸ் எடுத்திங்கன்னா ஒன்றுமே போதும், டேரெக்டாக கையில் மொபைல் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன்னும் ஒரு ஆப் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டாட் போட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் வந்து நம்ம எம்பி வந்து கேபியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. அதே குவாலிட்டியில் கம்மி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய நேம் போர்டுன்னு சொல்கிறாங்க. நான் என்னோட லைவாக உங்களுக்கு நேம் போர்டு பிடிச்சி அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நேம் போர்டுன்னு கேட்குது. நீங்கள் நார்மல் கேமராவுக்கு போங்க. நார்மல் கேமராவுக்கு போய்ட்டு உங்களோட நேம் போர்டு இருக்குங்களா, இப்போ உங்கள் நேம் போர்டு இதுதான்னா இது சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிற ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ டாட் ஃபோட்டோவுக்கு போயிருங்க. டாட் ஃபோட்டோவுக்கு போயிட்டு நான் டாட் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு கம்ப்ரஸ் இமேஜ், ரீசைஸ் இமேஜ் இருக்குது, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் இமேஜ் கொடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 MBக்கு மேலே இருக்குது. சரிங்களா? 2.87 MB இருக்குது. இதை நான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது கேட்கும் ஸ்மால் சைஸாக மீடியமாக அதை லார்ஜான்னு கேட்கும். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கீப் ஒரிஜினாலிட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 759 கேபி வந்துருச்சு. சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 200 கேபிக்குள்ளே கேட்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை கொடுத்துட்டு திருப்பி இதை நீங்கள் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரீசைஸ் இமேஜுக்கு வந்துருக்கேன். ரீசைஸ் இமேஜ் வந்து திருப்பி அந்த கன்வெர்ட் ஆனதை தூக்கி இங்கே நெக்ஸ்ட் போட்டு இதை நீங்கள் கேட்கும் எவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே வேணும், கீப் ஒரிஜினாலிட்டி கேட்காது. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே வந்துடும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசைஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்சன்டேஜுக்குள்ளே அது 12க்கு வச்சுருங்க. 12க்கு வச்சிட்டிங்கன்னா போதும், டேரெக்டாக உங்களுக்கு 100 கேபிக்குள்ளே வந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அது மாதிரி சின்ன ஃபோட்டோ இருந்துச்சுன்னா 10 கேபிக்குள்ளே வந்து 50 கேபிக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போய் அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் நார்மலாக உங்களோட கேமராவில் ஆன் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதை ரீசைஸ் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் இப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதை வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம், கிளாரிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லாவே இருக்குது, என்னோட நேம் போர்டில் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.